السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أعلم نكاح بركة أيسره مؤونة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரில் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சட்டும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்போதைய முஸ்லிம் சமூகத்தின் திருமண விழாக்கள் தடம் மாறி செல்ல தொடங்கி இருக்கிறது. பெரும்பாலும் பெற்றோரின் குடும்பத்தாரின் பெருமையை பறைசாட்டும் வகையிலே தான் திருமணம் அமைந்து வருகிறது. பெரும் பெரும் பந்தல்கள், அலங்காரங்கள், போஸ்டர்கள், ஃப்ளெக்ஸ் பேனர்கள், விலை உயர்ந்த அழைப்பிதழ்கள் தொடங்கி பலதரப்பட்ட பல வகையான உணவு பதார்த்தங்கள் என கிட்டத்தட்ட திருமணம் என்று வரும்பொழுது அதிலே பல லட்சங்களை காலி செய்யக்கூடிய அளவுக்கு செலவினங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்முடைய முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நவீன திருமணங்களில் எப்படி மாறி வருகிறது என்று சொன்னால், செலிப்ரேஷன் என்ற அடிப்படையிலே கொண்டாட்டம் அது ஒரு சுன்னத்தான காரியம் என்பதை தாண்டி ஒவ்வொரு திருமண விழாவும் பல்வேறு செலவுகளை உள்ளடக்கி அது பெரும் கொண்டாட்டமாக நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கையில், இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்த அந்த நிக்காஹ் என்னும் மிக முக்கியமான ஒரு சுன்னத்தை, நபி வழியை நாம் எந்த அளவுக்கு பால்படுத்தி இருக்கிறோம் என்பது விளங்குகிறது. அதன் அடிப்படையிலே இந்த வார ஜும்மாவிலே திருமணத்தை எளிதாக்குங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமண விழாக்கள் ஆர்ப்பாட்டமாக ஆரம்பிக்கிறது. அதனுடைய தொடர் பரக்கத்து நிறைந்ததாக இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அழகாக சொல்லுவார்கள்: அஅலமு நிக்காஹி பரக்கத்தன். நிக்காஹிலே பரக்கத்து பெற வேண்டும் என்று சொன்னால், நிக்காஹிலே பரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ஐசரஹு மௌனத்தன், அது செலவீனத்தால் என்னவா இருக்க வேண்டும்? லேசானதாக, சிக்கனமானதாக,
வீண் விரயம் இல்லாததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட திருமணம் தான் பரக்கத்து நிறைந்த திருமணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். உலக வாழ்க்கை நாம் பார்க்குகிறோம். பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள், பெரும் பெரும் மன்னர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை, குடும்பத்தினுடைய திருமணத்தை பல்வேறு செலவுகளின் மூலமாக நடத்திவிட்டு அந்த திருமணம் தோல்வியில் முடிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் டயானா தம்பதியினர் உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய திருமணம் நடந்தது. இறுதியாக அவருடைய அந்த திருமணம் தோல்வியில் முடிந்தது. ஒரு திருமண வைபவத்தில் நாம் செய்யும் காரியங்கள் மணமக்களின் வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படுவதற்குரிய வழிமுறையாக இருக்க வேண்டும். அதை கொஞ்சம் பெற்றோர்கள் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ், அஅலமு நிகாஹி பரக்கத்தன் ஐஸரஹு மௌனத்தன், நிக்காஹுடைய பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் அந்த நிக்காஹுடைய செலவீனங்கள் நிக்காஹ் இலகுவானதாக இருக்க வேண்டும். நிக்காஹ் என்று வரும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம் மகர் கொடுப்பது. மகர் கேட்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பெண்களுக்கு வழங்கி இருக்கின்றான். பெண்களின் உரிமையில் மிக முக்கியமான உரிமை மகர் பெறக்கூடிய உரிமை. திருமணத்தின் போது பெண்ணு எவ்வளவு கேட்கிறாங்களோ அந்த தொகையை கொடுத்துட்டு கணவன் என்ன செய்யணும்? திருமணம் முடித்துக் கொள்ளணும். அதை இருவரும் பேசிக்கொள்ள வேண்டும், இரு தரப்பினரும் பேசிக்கொள்ள வேண்டும். பெண்கள் அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய மணப்பெண் எவ்வளவு கேட்கிறார்களோ அதை கணவன் கொடுப்பது என்பது மகர் உரிமை தொகையாக இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் மகரை யார் ஒரு சாமானிய மகராக ஆக்கி விடுவார்களோ, ஒரு சாதாரணமாக நமக்கு வர இருக்கக்கூடிய பேசி இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை கவனித்து எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த கணவனை கவனித்து அவருடைய குடும்பம் அவருடைய சூழலை கவனித்து பெண்கள் அந்த மகர் தொகையை லேசாக ஆக்கி அந்த மாப்பிள்ளையை திருமணம் முடித்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த திருமணம் மிகப்பெரிய பரக்கத்து பெற்றதாக இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஅலமு நிசாயி பரக்கத்தன். நிக்காஹ் என்ற வார்த்தையில கொஞ்சம் நிசா என்ற வார்த்தை வந்திருக்கிறது. பெண்களிலேயே மிக பாக்கியசாலிகள் பரக்கத்து பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் ரொம்ப சாமானிய மகர் கேட்பவர்கள். வரக்கூடிய மாப்பிள்ளை கஷ்டம் கொடுத்துடாம சாமானிய மகர் கேட்பவர்கள். இப்போ நடைமுறையில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பெண்கள் இந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கொள்வது கிடையாது. மாப்பிள்ளை பெண் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. பொதுவாக என்ன கேட்பாங்க? மகர் எவ்வளவு போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில இப்போ உள்ள காலகட்டத்தில் மாப்பிள்ளை வீட்டார்கள் மாப்பிள்ளை மனமும் பெண்ணுக்கு நிறைய மகர் போடுறாங்க. முன்பு ஒரு காலங்கிறது ரொம்ப குறைவான மகர் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு வந்துவிட்டது. இருந்தாலும் அதன் உரிமை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் மணப்பெண்ணுக்கு இருக்கிறது. மணப்பெண் என்ன செய்யணும்? எனக்கு இவ்வளவு ரூபாய் வேணும், இவ்வளவு தங்கம் வேண்டும் என்று கேட்டால் கணவன் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். பதில் சொல்லி நான் இவ்வளவு தருகிறேன் அல்லது நீ கேட்டதை தருகிறேன் சொல்லி அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த மகர் பெறக்கூடிய விஷயத்தில் எந்த பெண் கொஞ்சம் சாமானிய மகரை ஏற்படுத்திக் கொள்வாளோ திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு நிறைய பரக்கத்து இருக்கிறது. மகர்ல கொஞ்சம் குறைச்சி வாங்கும் போதே பரக்கத்து இருக்குது அப்படின்னா அந்த திருமணத்தை எளிமையாக நடத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வசனத்திலே சொல்லி காட்டுவான், வ அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் இன் யகூனு ஃபுகரா யக்னிஹுமுல்லாஹ். திருமணம் இருக்கிறதே, யாராவது ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யாராவது ஏழைகளாக இருந்தால் இன் யகூனு ஃபுகரா யக்னிஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை வசதி படைத்தவராக மாற்றுகிறான். எப்படி தெரியுமா? அந்த திருமணம் எளிமையான திருமணமாக, நபி வழி சுன்னத்தான திருமணமாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான திருமணமாக இருக்கும் பொழுது அதிலே பரக்கத்து நிறைய இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுடைய பணக்காரர்களாக வசதி படைத்தவர்களாக ஆக்கி விடுவான். ஆக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம்,
பெண்களை பொறுத்தவரையும் மகர் கேட்கும் பொழுது கொஞ்சம் சாமானியமாக நமக்கு பேசியிருக்கக்கூடிய மாப்பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளைக்கு தோதுவாக நாம் கேட்டுக்கொள்வோமே, ஆனால் அந்த பெண் பாக்கியசாலியாக திருமணத்துக்கு பிறகு மாறிவிடுகிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிற்கு கொடுத்த மகர் என்று பார்க்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு 12.5 ஊக்கியா மகர் கொடுத்திருக்கிறார்கள். ஊக்கியான அந்த காலத்தில் உள்ள அளவு. இப்போ ஒரு ஊக்கியா என்பது 40 திர்ஹம், 12.5 ஊக்கியா என்பது 500 திர்ஹம் என்று கணக்கிடப்படுகிறது. இந்த ஒரு திர்ஹம் இருக்கிறதே வெள்ளியில கிராம் கணக்கு நாம் பார்க்கும் பொழுது 2.3 கிராம் வருகிறது. இன்றைய மதிப்பின் பிரகாரம் இன்னைக்கு வெள்ளியினுடைய விலை 254 ரூபாய் ஒரு கிராம். வெள்ளி அந்த அளவுக்கு கூடிருச்சு. 254 ரூபாய் ஒரு கிராம். இந்த 500 திர்ஹத்தை நாம் கணக்கு பண்ணும் பொழுது 1150 கிராம் வருகிறது. வெள்ளி கிராமில் 1150 கிராம். அதோடு இந்த 254 ரூபாய் இந்த ஒரு கிராம் கணக்கு நம்ம பெருக்கி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,92,100 ரூபாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகர் இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே 12.5 ஊக்கிய அளவு கொடுத்தார்கள். அதே நம்ம இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நிலைமையில நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,92,100 ரூபாய் என்ன செய்யணும் மகர். நபி வழி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாம் சுன்னத்தான காரியத்தை நிறைவேற்றும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இந்த மகர் தொகை நாம் கொடுப்போமேயானால் இதிலும் நமக்கு சுன்னத் என்ன செய்தோம், நாம் அதை செய்த ஒரு நன்மை கிடைத்து விடுகிறது. அது மட்டுமல்ல, இப்போ நம்ம நிறையா கொடுக்குறோம், நம்ம கொடுக்குறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் 5 பவுனு 10 பவுனு இந்த 2 லட்சம் 3 லட்சங்கிற குறைவு தான். இருந்தாலும் சில நேரங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மகர் தொகை கொஞ்சம் குறைத்தும் வாங்கப்படுகிறது. மாப்பிள்ளை வீட்டார்கள் நல்ல சூழ்நிலையில் இருந்தாலும் கூட என்ன செய்யறாங்க, கொஞ்சம் குறைத்தும் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நாம் ஒன்றை விளங்க வேண்டும், மகர் தொகை என்பது பெண்ணினுடைய உரிமை. பெண் எவ்வளவு கேட்கிறாங்களோ அதை அனுசரித்து நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் 10 திர்ஹத்துக்கு குறைவாக மகர் கொடுக்கக்கூடாது. 10 திர்ஹம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய கணக்குப்படி 5,842 ரூபா. இன்னைக்கு வெள்ளி கணக்கில் குறைஞ்சபட்சம் ஹனஃபி மதுஹப்ல 5,842 ரூபா மகர் கொடுத்துட்டு தான் திருமணம் முடிக்கணும். இல்லை சில நேரங்களை பார்ப்போம்ல, ரொம்ப ஏழ்மையான ஆளுக்க மகர் கொஞ்சமாக கொடுத்துக்குருவாங்க. ஒரு 2,000 ரூபா மகர் எழுத முடியுமான்னு கேட்டால் எழுத முடியாது. ஒரு 3,000 எழுத முடியாது. குறைந்தபட்ச மகரே ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் 5,842 ரூபா. இதையெல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது மகர் தொகையை நம்ம என்ன செய்யறோமோ கவனமாக நம்ம எடுத்துக்கிறோம். திருமணம் என்று வரும் பொழுது எத்தனையோ விஷயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய நாம் மகர் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க ஒரு பெரிய குவியலே அந்த பெண்ணுகளுக்கு கொடுத்தாலும் கூட அது அவளுக்கு தகுமானது தான். பெண்ணுக்கு உரிய மகர் இருக்கிறதே பெரிய ஒரு தங்க குவியல், பண குவியலை கொண்டாந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தாலும் கூட அதுவும் அவளுக்கு தகுமானது தான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக திருமணத்தை எளிமையாக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பெண்மணி இப்படி நடந்து கொள்கிறாள், எனக்கு கொஞ்சம் சாதாரணமான மகர் தொகை போட்டால் போதும் என்று அந்த பெண் கேட்டுக்கொள்வாளையானால் அந்த பெண்மணி பரக்கத் பொருந்திய பெண்மணியாக பாக்கியசாலியாக ஆகிவிடுகிறாள். எளிமையான திருமணம் என்று நாம் அடிக்கடி சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய காரியம் என்று வரும் பொழுது நாம் எளிமையை கடைபிடிப்பது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் பலர் வசதி படைத்தவர்களாக இருந்தும் கூட திருமணத்தை எளிமையாக நடத்தி காட்டினார்கள். அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச சஹாபி. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அன்சாரி சஹாபிகளோட ஒரு தோழமையை ஏற்படுத்தி வச்சாங்க, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வச்சாங்க. அன்சாரி சஹாபி எப்படி வரவேற்றாங்க என்று சொன்னால், மக்காவாசியில் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. 2 கடை இருந்தா 2 தோட்டம் இருக்கிறது, ஒரு தோட்டத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. 2 மனைவி இருந்தா ஒரு மனைவி நான் தலாக்கு விட்டேன், ஒரு மனைவி நீங்க மணந்து கொள்ளுங்க.
2 வீடு இருந்தால் ஒரு வீடை கொடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் அன்சாரி சஹாபாக்கள் உதவி செய்ய முன் வந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மட்டும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு கடை வீதிக்கு வழி சொல்லுங்க, அங்கே போய் நான் சம்பாரிச்சுக்கிறேன் என்று கடை வீதிக்கு சென்றார்கள், உழைத்தார்கள். கஷ்டப்பட்டு உழைத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு பேரீச்சம் கொட்டை அளவு தங்கம் கொடுத்து என்ன செஞ்சாங்க, மகராக கொடுத்து திருமணம் முடிச்சாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது. அவன் பத்திரிகையில் அடிக்கடி போடுதுண்டு. இப்போ வரக்கூடிய பத்திரிகையில அந்த துவா இல்லாத பத்திரிகையே கிடையாது. பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக்க அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த துவா. இந்த துவா யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய திருமணம் எப்படி முடிந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் முடிந்தது. நேற்று இரவு முடிகிறது திருமணம். மறுநாள் காலையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க. அவங்களுடைய உடையில வாசனை திரவியத்துடைய கரை, மஞ்சள் கரை பட்டு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து கேட்குறாங்க, அப்துர் ரஹ்மான் அவர்களே, என்ன வாசனை திரவியத்துடைய கரை பட்டு இருக்கிறது, என்ன காரணம்? அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்று எனக்கு திருமணம் முடிந்து விட்டது, நேற்று எனக்கு திருமணம் முடிந்து விட்டது என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி திருமணம் எளிமையாக இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நாள் காலையில் தான் தெரிஞ்சு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க, உங்களுக்கு என்ன செய்ய, எல்லா விதமான பரக்கத்து ரஹ்மத்தையும் அங்கே கிடைக்கட்டும் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த துவாவை தான் ஒவ்வொரு நிக்காஹ்லையும் நம்ம ஓதுறோம். அந்த துவாவை தான் பத்திரிகைக்கு பின்னாடி போட்டுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிவிட்டு ஹதீஸுடைய தொடரில் வருகிறது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் அவர்களே, நீங்க வலிமா ஒரு ஆடையாவது அறுத்து கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. வலிமாங்கிறது மிகப்பெரிய ஒரு சுன்னத்து. முதல் நாள் நம்ம திருமணத்தின் போது விருந்து போடுறோம். அடுத்த நாள் கணவன் மனைவியாக ஆனதற்கு பிறகு அடுத்த நாள் போடக்கூடியதான் வலிமா விருந்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, நீங்க ஒரு ஆட்டை அறுத்து விருந்து போடுங்களேன்ட்டாங்க. ஒருத்தர் நல்லா செய்யணும் அப்படின்னா வலிமாவை என்ன செய்யலாம் கொடுக்கலாம். ஒருத்தர் செல்வம் அதிகமாக இருக்கு, நல்லா வலிமை பறக்கத்தா கொடுக்கலாம். ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு எல்லாத்துல விருந்து என்ன செய்யலாம், ஏற்பாடு செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்ததின் காரணமாக அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த திருமணத்திற்கு பிறகு ஏராளமான பரக்கத்துக்கு சொந்தக்காரராக ஆனாங்க. வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த துவா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமணத்திற்கு பிறகு எந்த அளவுக்கு பரக்கத்து பெற்றவர்களாக ஆனார் என்று சொன்னால், அவங்களே சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் அவங்களே சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் எந்த கல்லை புரட்டுனாலும் எனக்கு தங்கம் கிடைக்கும், எதை தூக்கி நான் வீசினாலும் எனக்கு அந்த இடத்துல தங்கம் கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும். அந்த அளவுக்கு எனக்கு காசு பணம் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. வரலாற்றில் ஒரு குறிப்பு இருக்கிறது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்கள் வைத்திருந்த தங்கத்தை கோடரியால் வெட்டி வெட்டி எடுத்து, யார் கோடரியை வெட்டினாங்களோ அவருடைய கையே சோர்ந்து போச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு தங்கம், வெள்ளி, அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை மேம்பட்டவர்களாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருந்தாங்க. வரலாற்றில் எழுதுறாங்க, இது அத்தனைக்கு காரணம் அவர்கள் செய்த எளிமையான திருமணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. இன்னைக்கு திருமணத்தின் போது நாம் என்ன செய்யலாம், துவா செய்யுங்கன்னு சொல்றோம். அந்த துவாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அடைய வேண்டும் என்று சொன்னால், ஷரியத்து சொன்ன சட்டத்தை நாம் பேண வேண்டும். நான் எந்த சட்டத்தையும் பேண மாட்டேன், எனக்கு ரஹ்மத்து கிடைக்கணும். நான் எந்த விஷயத்தையும் பேண மாட்டேன், எனக்கு பரக்கத்து கிடைக்கணும். ஷரியத் எதை சொல்லி இருக்கிறதோ அதை செஞ்சிட்டாலே போதும், நம்முடைய திருமண வாழ்க்கையில் பரக்கத்து கிடைச்சிடும். இன்னைக்கு எத்தனை திருமணங்கள் தோல்வியில் முடிந்திருக்கிறது, எத்தனை திருமணங்கள் பிரச்சனைகள் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய செலவு, பல கோடிகளில் செலவு. ஆனால் திருமணம் ஜெயித்ததா, தோல்வியில் முடிந்திருக்கிறது. அதனால்தான் எளிமையான திருமணங்கள் மிக முக்கியம். சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு பெண்மணி வருவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் அன்பளிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், அப்படின்னா என்னை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அர்த்தம்.
இப்படி கேட்குறாங்க ஒரு பெண்மணி வந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்மணியை ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு தலையை தொங்க போட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், நீங்க அந்த பெண்ணை திருமணம் முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வேண்டாம் என்றால் நான் திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிட்ட கேட்டாங்க, அப்படியா, நீங்க மகரா என்ன வச்சிருக்கிறீங்க? என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொன்னாங்க, நீங்க போய் உங்க குடும்பத்தார்ட்ட போய் என்ன செஞ்சீங்க, ஏதாவது மகரம் வாங்கிட்டு வாங்க. குடும்பத்தார்ட்ட போனாங்க, அங்கே எதுவும் இல்லை. ஏழை சஹாபி திரும்பி வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், குடும்பத்தார்ட்ட எதுவும் கிடையாது. மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதாவது ஒரு இரும்பு மோதிரம் இருக்குதான்னு கேட்டாங்க. மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்தா இரும்பு மோதிரம் கூட இல்லை. கடைசியாக சஹாபி சொன்னாங்க, என்கிட்ட ஒரு வேட்டி இருக்குது, அதாவது கட்டியிருக்கிற வேட்டி தான், இந்த வேட்டியை நான் கொடுக்குறேன்ட்டாங்க. இந்த வேட்டியை நீங்க கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை, அதே மாதிரி அவங்களும் அதை பயன்படுத்துறதுக்கு முடியாது. ஆகையினால பேசாம கொஞ்ச நேரம் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நேரம் கழித்து அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க அப்படின்னா எழுந்து போயிட்டாங்க. ஏன்னா மகர் எதுவும் இல்லை கொடுக்கறதுக்கு, அதனால நம்ம என்ன செஞ்சோம், போயிடுவோன்னு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்பி அவர்களை வரவழைத்தார்கள். வந்ததுக்கு அப்புறம் அந்த சஹாபிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு குர்ஆனிலே ஏதாவது சூறாக்கள் மனப்பாடம் இருக்கிறதா, ஏதாவது சூறா மனப்பாடமா தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, இன்னென்ன சூறாக்கள் எனக்கு தெரியும், நீங்க மனப்பாடமா ஓதுவீங்களா? ஓதுவேன். உடனே அந்த சூறாக்களை ஓத வைத்து இந்த சூறாவை மகராக ஆக்கி நான் உங்களுக்கு இந்த பெண்ணை திருமணத்தை முடித்துக் கொடுக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அந்த பெண்மணியை திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். இதில் விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால், திருமணம் அவ்வளவு எளிமையாக நடந்தது. சஹாபாக்களுடைய காலத்துல, தாபியீன்களுடைய காலத்துல திருமணம் என்பது ரொம்ப எளிமையாக நடந்தது. இன்னைக்கு நம்ம திருமணத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, திருமணம் என்ற வார்த்தையை நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு 10,000 ரூபாய் போதும் அப்படின்னு நினைப்பு வருதா நமக்கு? திருமணம் முடிக்கணும், ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதும், ஒரு 5,000 ரூபாய் இருந்தால் போதும், ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் போதும் நினைப்பு வருதா? இல்லை. திருமணம் என்று வரும் பொழுது என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் முடிக்கணும், பல லட்சங்கள் வேணும். வீட்டில் குமர் இருக்குது, நகை செய்யணும், திருமணத்துக்கு என்ன செய்ய ஏற்பாடு செய்யணும், எப்படி ஒரு 10 லட்சமாவது வேணும். குறைஞ்சது எனக்கு 5 லட்சம் வேணும். நம்முடைய மார்க்கத்தில் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா திருமணம் தான். அதில் தான் நம்ம பெரிய மைனஸாக நம்ம இருக்கிறோம், ஆகப்பெரிய மைனஸு. இப்போ எல்லாரும் பேசுகிறோம், ஆனால் தன்னுடைய பிள்ளை என்று வரும்பொழுது மாற்றிக்கொள்கிறோம், தன்னுடைய குடும்பம் என்று வரும்பொழுது மாற்றிக்கொள்கிறோம். முதல்ல நம்ம குடும்பத்தில் ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய முகல்லாம் என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் சீர்திருத்தம் பெறும். ஒரு முஸ்லீம் ஊர், பேர் சொல்ல விரும்பலை, ஒரு முஸ்லீம் ஊர் தான். அந்த ஊரில் பத்திரிக்கை அடிக்கிறது பிரபலம். எப்படின்னா டிசைனா இருக்கிறதே ரொம்ப ஃபேன்சியாக, ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு பத்திரிக்கையில் ஒரு உயர் ரக பத்திரிக்கை அடிக்கிறதுல ஃபேமஸான ஊர் அது. எல்லாரும் என்ன செய்வாங்க, பத்திரிக்கையை வச்சு தான் மதிப்பிடுவாங்க இந்த திருமணத்தை. அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர், அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா திருமண ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தார். எல்லாரும் நினைச்சாங்க இவருடைய திருமணம் ரொம்ப கிராண்டா இருக்கும், ரொம்ப மிகப்பெரிய பத்திரிகையெல்லாம் பயங்கரமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைச்சாங்க. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ரொம்ப சாதாரணமா சிம்பிளா என்ன செஞ்சார், ஒரு சின்ன பத்திரிகை எடுத்து முடிச்சிட்டார். சின்ன பத்திரிக்கை, அவ்வளவுதான். அதற்கு பிறகு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, இந்த நபர் மிகப்பெரிய வசதிக்கு சொந்தக்காரர், அவர் இந்த பத்திரிகையை ரொம்ப சாதாரணமாக அடிச்சு கொடுத்ததுனால தான் அதுக்கு பிறகு அப்படி ஒரு வேலை எல்லாருக்கும் லேசாயிருச்சு. அதுக்கு பிறகு அந்த பத்திரிகையை ரொம்ப பெருசா அடிக்கிற எண்ணம் யாருக்கும் வரல. இதுல வசதி படைத்தவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். எனக்கு நிறைய வசதி இருக்கிறது, நான் என் பிள்ளையை இப்படித்தான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அது சமுதாயத்தை என்ன செய்து பால் குடித்து விடுகிறது. சமுதாயத்தை நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும். ரொம்ப அன்போடு வசதி படைத்தவர்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்க திருமணம் உடைய வீட்டுகளில் உடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்க நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா முடிங்க. அது ஏழைகளுக்கு என்ன செய்யும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாதாரண மக்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் ரொம்ப எளிமையான திருமணத்தை செஞ்சாங்க அப்படின்னா ஏழைகள் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அதே மாதிரி செஞ்சுக்கிடுவாங்க. அவர்கள் ரொம்ப வழிகாட்டியாக ரொம்ப ஆகப்பெரிய உயர்ந்த மண்டபங்கள் உயர்ந்த விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னா
அவங்க சொல்லலாம் நான் என்னுடைய பிள்ளைக்கு தான் செய்கிறேன்னு. ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரையும் அதனால் ஏழைகள் என்ன செய்வாங்க, அது மாதிரி செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். அது மாதிரி செஞ்சாதான் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. காலப்போக்கில் எப்படி ஆயிரும் அப்படின்னா அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து பார்த்து அதே போல செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஆகையினால் வசதி படைத்தவர்கள் கொஞ்சம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தன் வீட்டு குடும்பத்திலே திருமணம் செய்யும் பொழுது எளிமையான திருமணத்தை செய்து நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹிர்கல் மன்னன் மிகப்பெரிய ஒரு இணை வைக்கக்கூடிய மன்னனாக இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிர்கல் மன்னனுக்கு ஒரு செய்தியை அனுப்புறாங்க கடிதத்தின் மூலமாக. அந்த கடிதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எழுதுனாங்க தெரியுமா? நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு 2 கூலி கிடைக்கும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு 2 கூலி கிடைக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் மன்னர், நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை பின்பற்றி மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சாரையா இஸ்லாத்துக்கு வருவாங்க. அதனால உங்களுக்கு 2 கூலி உண்டு. அதே மாதிரியே திருமணத்துடைய விஷயத்துல வசதி படைத்தவர்கள் கொஞ்சம் சாதாரணமாக எளிமையாக திருமணத்தை நடத்தினால் நிச்சயமாக அவருக்கு 2 கூலி இருக்குது. ஒன்று, எல்லா வசதியும் இருந்து இஸ்ராஃபு பண்ணாமல் வீண் விரயம் பண்ணாமல் ரொம்ப சாதாரணமாக செய்த அந்த பரக்கத்தான விஷயம் நன்மை கிடைக்கும். 2வது விஷயம், சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக பணக்காரர்களாக இருந்தும் கூட எல்லாம் செலவு செய்ய முடியும் வாய்ப்பு இருந்தும் கூட எளிமையாக நடத்தும் பொழுது பின்னால் வரக்கூடிய சாதாரண மனிதர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள், பின்பற்றிக் கொள்வார்கள். அந்த 2 நன்மை கிடைக்கும். ஆகையால் அந்த 2 நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வசதி படைத்தவர்களுக்கு இருக்கிறது. இதில் திருமணம் என்று வரும்பொழுது ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. எளிமையான திருமணத்தை சாதாரணமாக நடக்கக்கூடிய இந்த நிக்காஹுவை இன்னைக்கு பலவிதமான செலவுகள். ஒரு காலத்தில் வரதட்சணை தலை விரித்து ஆடியது. இப்போ அந்த வரதட்சணை கொஞ்சம் இருந்த குறைவாக இருந்தாலும் கூட மற்ற செலவுகள், வீண் விரயங்கள், குறிப்பாக அலங்காரத்திற்கு நிறைய செலவுகள் செய்யப்படுகிறது. அதே போன்று உணவு என்று வரும்பொழுது நம்ம ரொம்ப சிந்திக்கணும். உணவு நம்ம வீணாக்கவே கூடாது. கிட்டத்தட்ட இந்த ஐநாவில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன், ஃபுட் ஆர்கனைசேஷன் ஒரு கருத்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த திருமணத்தின் போது வீணாக்கக்கூடிய அந்த உணவுகள் 87 கோடி பேருக்கு என்ன செஞ்சலாமா, சாப்பாடு கொடுத்துடலாமா உலகத்தில். அவ்வளவு உணவை திருமணத்தின் போது என்ன செய்யறாங்களா, வீண் விரயம் செய்யறாங்களாம், வேஸ்ட் ஆக்கி கீழே கொட்டுறாங்களாம். அதனால 87 கோடி மக்கள் என்ன செய்யறாங்க, உணவு இல்லாமல் தவிக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா, வீண் விரயம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய பாவம் நம்ம சேர்ந்துடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம். ஒரு காலத்தில் சாப்பாட்டில் வெறும் பிரியாணி இருந்துச்சு. கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் வசதி படைத்தவங்க கொஞ்சம் தாராளமாக செய்ய நினைச்சு கொஞ்சம் ஒரு கோழி பொரியலை வச்சாங்க. இப்போ இன்னைக்கு சிக்கன் இல்லாமல் கிடையவே கிடையாது. மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து நிறைய விஷயங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல வசதியான ஆட்களுடைய திருமணத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே உணவுகளே பதார்த்தங்கள் நிறைய இருக்குது. கடைசி ஐஸ்கிரீம் வரைக்கும், பீடா வரைக்கும் இலையில வைக்கிறதே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். எத்தனையோ வெரைட்டிகள் எல்லாத்தையும் சாப்பிட்றது இல்லை. எல்லாத்தையும் சாப்பிடாம அப்படியே மூடி வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனுடைய வீண் விரயம் யாரை போய் சாரும்? இதை பார்த்து மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஏழை மக்கள், நடுத்தரவாதிகள் இதெல்லாம் என்ன செய்யறாங்க, இதை மாதிரி செய்யணும்னு சொல்லி கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி அவர்களுக்கு திருமணமே ஒரு பெரிய சுமையாக மாறி போகிறது. இன்னைக்கு சவுதியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், பெண் குழந்தை பிறந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம், மகர் நிறைய கிடைக்கும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் பெண் குழந்தை பிறந்தா வருத்தப்படுறோம். வேணா சொல்லிக்கிறலாம், நம்மளாம் சொல்றதுன்னு தான், பெண் குழந்தை உங்களுக்கு பிறந்திருக்கு, ரொம்ப பரக்கத்து ரஹ்மத்து நம்ம சொல்லுவோம். யாரு தெரியுமா பெண் குழந்தையை விரும்புகிறா? ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா அடுத்த பெண் குழந்தை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பெண் குழந்தை வந்துச்சுன்னா அடுத்த பெண் குழந்தை எதிர்பார்க்கறது இல்லை. அது இயற்கையாக இருந்தாலும் கூட 2வது பெண் குழந்தை பிறந்ததுக்கு பிறகுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் ரொம்ப என்ன செய்யுது, ரொம்ப பின்தங்கி இருக்குது. என்ன சார் 2 பெண் குழந்தையா போச்சு, இங்கே சம்பாதிக்க முடியாது, நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க. 2 பெண் குழந்தையாயிருச்சு, இங்கே சம்பாதிக்க முடியாது, வேற ஏதாவது நீங்கள் தொழில்துறையை பார்க்கணும். காரணம் என்ன, பிறந்தது இப்போதான் பிறந்த 2 மாதம் 3 மாதம் தான் ஆகுது. ஆனா சிந்தனை எங்கே போகுது தெரியுமா, இதை வளர்த்து ஆளாக்கி நாளைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அந்த திருமணத்துடைய செலவினத்தை இவன் யோசிக்கிறான். திருமணத்தை சமுதாயம் எந்த அளவுக்கு உச்சபட்சத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்ம எல்லாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது.
நம்ம குடும்பத்தில் நம்முடைய அண்ணன், நம்முடைய தம்பி, நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப எளிமையாக்குங்க, சாதாரணமாக்குங்க திருமணத்தை. சாதாரண திருமணத்தை தான் இஸ்லாம் வரவேற்கிறது. சாதாரண எளிமையான திருமணத்தில் தான் பரக்கத்து இருக்கிறது. மகரை என்ன செய்யுங்க, அதிகமாக கொடுங்க. இளைஞர்கள் என்ன செய்யுங்க, மகரை கொடுக்கறதுக்கு தயாராகுங்க. குடும்பத்தில் என்ன செய்யுங்க, பிள்ளைங்களை ஆண்களை பெற்ற மாப்பிள்ளையை பெற்ற பெற்றோரை என்ன செய்யலாம், தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யலாம், இந்த விஷயத்தை ஊட்டலாம். பின்னால் நீ திருமணம் முடிக்கும் போது மகர் நிறையா கொடுக்கணும், அதற்காக நல்லா என்ன சம்பாதிக்கணும்னு சொல்லலாம். மற்றபடி எளிமையான திருமணம் இருக்கிறது, அதிலே தான் பரக்கத்து இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மொத்தமே ஒரு திருமணத்தை முழுமை பெறணும் அப்படின்னா ஒரு 4-5 விஷயமே போதுமானது. பொண்ணு மாப்பிள்ளை, மணமகன் மணமகள், அதே மாதிரியா மணமகளுடைய வழி பொறுப்புதாரி தந்தை, 2 சாட்சி, மணமகளுடைய முழுமையான சம்மதம், மகர் தொகை, ஈஜாபு கபூல், அவ்வளோதான். இந்த 5 விஷயம்தான் திருமணத்துக்கே தேவை. ஆனால் திருமணத்திற்கு எத்தனையோ விஷயங்கள் தேவை ஏற்படும் மாதிரி என்ன செய்யணும், கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே தயாரிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை அந்த அளவுக்கு மாறிவிட்டது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு எல்லாத்தையும் லேசுபடுத்தி இருக்கிறான். நம்ம தான் தேடி தேடி கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆகையினால வசதி படைத்தல் கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எதுல எல்லாம் அவனுடைய பரக்கத்து ரஹ்மத்து கிடைக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்களை சரியான முறையில் செய்வதற்கும், திருமணம் என்று வரும்பொழுது அது எளிமையான முறையில் நடத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான முறையில் அதை நடத்தி கொள்வதற்கும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.